நாகை மாவட்டத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்வில் ஒளியேற்றும் திட்டமாக சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் அசாதாரண சூழ்நிலையில் விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது அதற்கான இழப்பீட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது. விதைப்பு முதல் அறுவடை வரையில் உள்ள வறட்சி, வெள்ளம், பூச்சி நோய், இயற்கை இடர்பாடால் ஏற்படும் இழப்புகள், அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள் போன்றவற்றிலிருந்து விவசாயிகளை பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் பாதுகாக்கிறது. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தொடர்ந்து விவசாயம் செய்திட ஊக்கமளித்து வருகிறது. தொடர் விவசாயத்தின் மூலம் விவசாயிகள் நிலையான வருமானம் பெற வழிவகை செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்கள் பயிரிடும் விவசாயிகள் அனைவருக்கும் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குத்தகைக்கு பயிர் செய்யும் விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயிர் காப்பீடு செய்து பயன்பெற முடியும். பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் மற்றும் பயிர்க்கடன் பெறாத விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும். இத்திட்டத்தில் நெல் பயிருக்கு பிரிமிய தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் 531 செலுத்த வேண்டும். விவசாயிகள் பயிர்கள் பாதிப்படையும் போது ஏக்கருக்கு ரூபாய் 35,400 வரையில் இழப்பீடு தொகையாக காப்பீடு பெற்றுக்கொண்டு பயன்பெற முடியும். தற்போது நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் மூலமாக பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் மூலம் காப்பீடு செய்துள்ளனர். இந்த திட்டம் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயத்தில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்திய பாரத பிரதமருக்கு அவர்கள் நன்றியினையும் தெரிவித்துள்ளார்கள். நாகை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பிரதம மந்திரியின் கௌரவ நிதியுதவியில் விவசாய குடும்பத்திற்கு 3 தவணையாக தலா ரூபாய் 2000 வீதம் ஆண்டிற்கு 6000 வழங்கப்படுகிறது. இந்த தொகையினை தொடர்ந்து பெறுவதற்கு ஆதார் எண்ணுடன் கைபேசி மற்றும் வங்கி கணக்கு எண்ணை இணைத்து கட்டாயம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் KYC பதிவு மற்றும் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்துக் கொண்டவர்களுக்கு அடுத்த தவணை தொகை விடுவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இத்திட்டத்தில் தொடர்ந்து பயன்பெற விவசாயிகள் உடனடியாக தங்கள் பகுதிக்கு அருகாமையில் உள்ள பொது சேவை மையம் அல்லது தபால் நிலையங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் புதிய பதிவு மேற்கொள்ள ஒப்புதல் வழங்கும் பணி செய்யப்பட்டுள்ளது. இதில் பதிவு மேற்கொள்ளும் போது நில விவரங்கள் மற்றும் தேவையான முக்கிய விவரங்கள் அனைத்தையும் விடுபடாமல் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு முழுமையான விவரங்களை பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு பாரத பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தின் மூலமாக நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக இயற்கை வேளாண்மை செய்ய ஆர்வமுள்ள விவசாயிகள் தங்கள் வட்டாரங்களில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தினை அணுகி இத்திட்டத்தில் பயன்பெறலாம். இதில் ஒரு விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை பயன்பெறலாம். இத்திட்டத்தில் நாகை மாவட்டத்தில் 400 ஹெக்டேர் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான யூரியா, DAP, பொட்டாஸ் போன்ற அனைத்து உரங்களும் முழு மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் அந்தந்த பொருள் கூட்டுறவு வேளாண்மை மையங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு இடுபொருளுக்கு தேவையான ரசாயன உரங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் தங்களுக்கு தேவையான ரசாயன உரங்களை தட்டுப்பாடின்றி பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் சர்வதேச சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த சிறுதானிய திருவிழாவினை முன்னிட்டு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானிடாம் வர்கீஸ் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அப்போது ஐக்கிய நாடுகள் சபையால் 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து பொதுமக்கள் ஆகிய நுகர்வோருடைய பாரம்பரிய உணவான சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட அனைத்து மாவட்டங்களிலும் சிறுதானிய உணவு திருவிழா நடத்தப்படுவதாகவும் கூறினார்கள். சிறுதானியம் என்பது வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு மற்றும் சோளம் போன்றவையாகும். இவை அளவில் சிறிதாக இருந்தாலும் அதன் நன்மைகள் பல உள்ளன. சிறுதானியத்தில் புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், சுண்ணாம்பு, பாஸ்பரஸ் மற்றும் அதிக அளவில் நார்ச்சத்துக்களும் உள்ளடங்கியுள்ளது. அதனை உண்பதால் இன்றைய காலத்தில் அதிக அளவில் பெருகி வரும் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மார்பக புற்றுநோய் போன்றவற்றிலிருந்து தவிர்க்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா திட்டத்தின் மூலம் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. இதன்படி நாகை மாவட்டம் பாலக்குறிச்சி அடுத்த ஒட்டத்திடை கிராமத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு வழங்கும் திட்டம், பாரத பிரதமரின் மீன்வள திட்டம், பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் யோஜனா திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் திட்டம், கிசான் கிரெடிட் கார்டு யோஜனா திட்டம், அடல் பென்ஷன் யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம், நானோ யூரியா உற்பத்தி திட்டம், பிரதான் மந்திரி பிரணாம் யோஜனா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தினர் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து கிராம மக்களுக்கான சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இது பற்றி சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் வேளாண் விஞ்ஞானி ஹெனோ பெர்னாண்டோ அவர்கள் கூறுகையில், அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலியமா மத்திய அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களையுமே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அந்த நோக்கில் அவங்களுக்கு அந்த திட்டத்தை எடுத்துரைச்சிட்டு இருக்கோம். திட்டங்கள் உஜ்வாலா, தீன் தயாள் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா,
சுகன்யா சம்ருத்தி யோஜனா, இப்படி மத்திய அரசாங்க நிலையத்தினுடைய மற்ற திட்டங்களை எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.